மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. தற்போது மேம்பாலம் அடுத்ததாக புதிய பாலம் அருகில் புதிய பூங்காவிற்கு சென்னை கொருக்குப்பேட்டை மணலி சாலையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்பு செல்வன் இணைந்திருக்கிறார். அன்பு செல்வன், எவ்வளவு திட்ட செலவில் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டது? முதலமைச்சர் தற்போது மக்கள் பயன்பாட்டிற்காக இதனை திறந்து வைத்திருக்கிறார். விவரங்கள் என்ன? குறிப்பாக வடசென்னை மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக கொருக்குப்பேட்டை, மணலி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரயில்வே பாலத்தை கடந்து செல்வது மற்றும் அந்த கூவமாற்றை கடந்து செல்வதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. 40 வருடங்களாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அதற்கு ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய வகையில் அந்த ரயில்வே பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் அதே போன்று அருகாமையில் கட்டப்பட்டிருக்கூடிய புதிய மேம்பாலத்திற்கான திறப்பு விழாவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை பெருநகர மாநகராட்சி கொருக்குப்பேட்டை மணலி சாலையில் கொருக்குப்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலையில் ரயில்வே 2A சந்திக்கக்கூடிய கடவில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி அதனுடைய பணிகளை சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து வழிநெடுகளும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை பொதுமக்கள் அளித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்துதான் ரயில்வே 2B என்ற சந்திக்கு கடவில் 96 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தினையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மேம்பாலத்தை கட்டிய பொறியாளர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். குறிப்பாக இந்த கொருக்குப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது மிக முக்கியமாக பொதுமக்கள் சென்று வருவதற்கு மிக பயனுள்ள பாலம் என்று சொல்லலாம். காரணம், இந்த பகுதியை கடக்க வேண்டும் என்றால் ரயில்வே கேட் மற்றும் கூவமாறு செல்லக்கூடிய காரணமாக பாலமும் சிறிய அளவிலான பாலமாக இருந்ததால் காலை மாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருக்கும். இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த புதிய மேம்பாலம் என்பது அறிவிக்கப்பட்டு கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுவும் 96 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அவர் நேரடியாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் செல்லக்கூடிய அந்த வழியிலாக அந்த புதிய மேம்பாலத்திலே பயணித்து அதை பார்வையிட்டு காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகனத்தின் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த புதிய பாலத்தில் சென்று கொண்டிருக்கிறார். பொதுமக்களுடைய ஒரு 40 ஆண்டுகள் கோரிக்கை என்று சொல்லலாம். அந்த 40 ஆண்டுகளான கோரிக்கை என்பது தற்போது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று கூட பொதுமக்கள் தெரிவிப்பதற்குரிய கருத்துக்களை நாம் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்து தற்போது வாகனத்தில் சென்று பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த மேம்பாலம் எந்த அளவுக்கு போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக அமையும்? இதனால எந்த அளவுக்கு அந்த பகுதியில போக்குவரத்து சீராக போகிறது? குறிப்பாக கொருக்குப்பேட்டை பகுதியிலிருந்து அந்த கொடுங்கியர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் அதுபோல் பல்வேறு பணிகளுக்கு இந்த வடசென்னை பகுதியிலிருந்து பொதுமக்கள் செல்வார்கள். இடையிலாக இந்த ரயில்வே மேம்பாலம் இருப்பதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படும். சாலையும் குறுகலான பகுதிகளாக இருந்ததால் நீண்ட நாளாக உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது அந்த அடிப்படையில் தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலம் 640 மீட்டர் தூரத்திற்கு இருவழிச்சாலையாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பகுதியிலிருந்து செல்வதும் அந்த பகுதியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பாக இருப்பதன் காரணமாக பெரும் அளவிலான போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு விரைவாக பணிகளுக்கு செல்வதும் அதே போன்ற விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாகவும் இந்த பாலம் கட்டப்பட்டிருப்பதாகவே பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு அருகாமையில் மற்றொரு இடத்தில் இருக்கக்கூடியதில் ரயில்வே கிராசிங் இருக்கிறது. அந்த பகுதியிலும் புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான பணியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தண்டையார்பேட்டை இந்த மணலி நெடுஞ்சாலையை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசலும் கடுமையான விபத்துகளும் ஏற்படக்கூடியதாகவும் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாலையாகவும் இருந்த பகுதிகளில் வெகுவான பயன்பாட்டிற்கான போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையிலாக அந்த புதிய மேம்பாலம் கட்டப்பட்டிருப்பதும் புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதும் மிக முக்கியமான திட்டமாக இப்பகுதி மக்கள் கருதுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.